குட் மார்னிங் தமிழால தினமொரு விஐபியோட இன்றைய தொகுப்புல இணைஞ்சிருக்கிறது திராவிட இயக்க தமிழர் பேரவையின் தலைவர் சுபவி என்று அழைக்கப்படக்கூடிய திரு சுபவீரபாண்டியன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். குட் மார்னிங் தமிழா நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி. முதல்ல நான் உங்கள்கிட்ட கேட்க விரும்புறது, ஒரு பேராசிரியரா இருந்த நீங்க பெரியார் வழியை பின்பற்ற என்ன காரணம்? பேராசிரியராக இருந்து நான் பெரியார் வழிக்கு வரவில்லை. பெரியார் வழியில் இருந்துதான் பேராசிரியராக வந்தேன். நான் பிறந்ததே ஒரு சுயமரியாதை குடும்பத்தில். எனவே எனக்கு பெரியாரிய சிந்தனைகள் தான் முதலில் வந்து சேர்ந்தன. பேராசிரியர் பதவி பிறகு வந்தது. இன்னொன்றையும் சொல்ல வேண்டும். ஆசிரியர் என்பது என் தொழில், பெரியாரியர் என்பது என் அடையாளம். சார், பொதுவாகவே பெரியாரை பற்றி பேசுகிறவங்களா இருக்கட்டும், இல்லை பெரியாரோட வழியை பின்பற்றவங்க அவங்களோட பழகிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் பெரியாரோட பழகிருக்கிற அனுபவம் இருக்கா? அதை பற்றி இல்லை. ஏனென்றால் அவருக்கும் எனக்குமான வயது வேறுபாடு. அவர் மேடையில் பேசுகிற போது தொலைவில் நின்று பலமுறை நான் ஐயாவை பார்த்திருக்கிறேன், அவர் பேச்சை கேட்டிருக்கிறேன். ஆனால் அவரோடு பழகிய அனுபவம் என்று எதுவும் இல்லை. ஒரே ஒரு முறை அருகில் அவரை பார்த்திருக்கிறேன். அது ஐயாவினுடைய இறுதி நாள்கள் 1971-72 இருக்கலாம். ஒரு முறை நானும் அம்மா அப்பாவும் பொது மருத்துவமனையில் போய்விட்டு வருகிற போது ஒரு இடத்தில் காவலர்கள் எல்லோரும் நின்று கொண்டிருந்தார்கள். என் அப்பா என்ன என்று விசாரித்தார். ஐயா அந்த அறையில் இருக்கிறார் என்று சொன்னவுடனே அம்மாவும் அப்பாவும் என்னை அவரிடத்திலே அழைத்து கொண்டு போனார்கள். அப்போது ஐயா படுக்கையில் படுத்திருந்தார். பார்த்த உடனே எழ முடியாத நிலையில் எழுந்து வாங்க வாங்க என்று கூப்பிட்டார். பிறகு அவருடைய கட்டிலேயே என்னை உட்கார சொன்னார். என் அம்மா தான் அறிமுகப்படுத்தினார்கள். எங்களோட கடைசி பையன் உங்கள்கிட்ட ரொம்ப பிரியமா இருப்பான் என்று. அப்படியா, உங்க பேர் என்னங்க என்று கேட்டார். வீரபாண்டியன் என்று சொன்னேன். நான் ஒரு கட்டுரையில் எழுதியிருக்கிறேன். ஒரே ஒரு முறை அவர் என் பெயரை கேட்டார். இப்போது ஒவ்வொரு நாளும் அவர் பெயரை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். சார், தொடர்ந்து தமிழகத்திற்கு தந்தை பெரியார் கொண்டு வந்த மாற்றங்கள் என்னென்னு சொல்ல முடியுமா? அடிப்படையாக 4 செய்திகளை சொல்லலாம். பொதுவாக சாதியத்தை எதிர்த்து பெரியார் பரப்பிய அந்த கருத்துகள் மிக சாதிய சமூகமாக இறுகி போயிருந்த ஒரு கட்டத்தில் அதனை உடைப்பதில் பெரியாருக்கு ஒரு பங்கு இருந்தது. எனவே சாதிய எதிர்ப்பு, சாதியின் பெயரால் மேல் கீழ் என்று கட்டப்பட்டிருக்கிற இந்த சமூக அமைப்பில் இடஒதுக்கீட்டின் வழியாக சமூக நீதியை கொண்டு வருகிற முயற்சி, பெண்ணும் ஆணும் சமம்தான் என்கிற பாலின சமத்துவம், 4வதாக பகுத்தறிவு என்று இந்த 4 செய்திகளை நாம் வரிசையாக அடுக்கி சொல்லலாம். இந்த 4 முழுமை பெற்றுவிடவில்லை. ஆனால் இந்த 4லும் பெரியார் பரப்பிய கருத்துகள் வலிமையானவை, நாட்டுக்கு தேவையானவை. சுருக்கமாக சொன்னால் பெரியாரியம் என்பது சமத்துவத்தை நோக்கியது. சமத்துவம்தான் இந்த மண்ணில் திகழ வேண்டும் என்பதில் பெரியார் உறுதியாக இருந்தார். அந்த மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று அவர் தன் வாழ்நாள் முழுவதும் முயற்சி செய்தார். ஒரு இயக்கத்தை நிறுவினார். இன்று வரையில் அந்த இயக்கம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. சார், தொடர்ந்து இது பெரியார் பிறந்த மண், பெரியார் சாதி ஒழிப்புக்காக நிறைய பெரும் போராட்டங்களை நடத்துறார். நீங்களே குறிப்பிட்ட போதும் கூட இன்னுமே சாதி ஒழிஞ்சபாடு இல்ல, ஆணவ கொலை அப்படின்ற அத்துமீறலும் தொடர்ந்துட்டு தான் இருக்கு. பெரியாரோட நோக்கம் முழுமை பெறல அப்படின்னு எடுத்துக்கலாமா? அது பெரியாரின் நோக்கம் எளிதில் முழுமை பெற்றுவிட முடியாது. ஒரு சாதாரண நோக்கத்தை எடுத்துக்கொண்டால் அது முழுமை பெறும். சாதிய ஒழிப்பு என்பதும் பாலின சமத்துவம் என்பதும் மிக நீண்ட தூர பயணம். எனவே அவருடைய எண்ணங்கள் முழுமை பெற்று விடாது. பெரியார் மட்டுமல்ல, வள்ளுவரும் வள்ளலாரும் சொன்ன அந்த கருத்துகள் எல்லாம் முழுமை பெற்று விட்டனவா? அகிம்சையை, கொல்லாமையை வள்ளுவர் சொன்னார், வள்ளலார் சொன்னார், எத்தனையோ பேர் சொன்னார்கள். இன்று வரை அவையெல்லாம் முழுமை பெற்றுவிட்டன என்று யாரும் சொல்ல முடியாது. அதனால் அந்த கருத்துகள் தோல்வியடைந்து விட்டன என்றும் கொள்ள முடியாது. இது ஒரு நீண்ட பயணம். அந்த இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டே இருக்கிறோம், பயணித்துக் கொண்டிருக்க வேண்டும்.
அதுதான் பெரியார் மண் என்பதற்கான அடையாளம். முற்றுமாக சாதியற்ற ஒரு சமூகம் வந்துவிட்டது என்றால் பெரியாரியம் என்பதே தேவையற்று போகும். அதை நோக்கிய பயணம்தான் நாம் இன்னொன்றையும் கணக்கில் கொள்ள வேண்டும். இன்றைக்கு சாதியம், ஆணவ கொலைகள் இவையெல்லாம் வேதனை தருகிற, வெட்கம் தருகிற செய்திகளாகத்தான் இருக்கின்றன. ஆனால் இந்த எண்ணங்கள் எல்லாம் 2000 ஆண்டுகளாக இந்த மண்ணில் ஊறி கிடக்கின்றன. 2000 ஆண்டு கால நச்சு மரத்தை அத்தனை எளிதில் வெட்டிவிட முடியாது. அதற்காக இந்த மரத்தை நம்மால் வெட்டவே முடியாது என்று சோர்ந்துவிடவும் முடியாது. அந்த பணி தொடர்கிறது. அந்த நச்சு மரத்தை வெட்ட வேண்டும் என்கிற முயற்சிகள் தொடர்கின்றன. இருந்தாலும் கூட பெரியாரியம் என்கிற அந்த சிந்தனை எதிர்நீச்சல் போடுவதைப் போல, நீங்கள் கடவுளை நம்பினால் எல்லாம் நடக்கும் என்று சொன்னால் அந்த கருத்தை பரப்புவது எளிது. கடவுள் என்று ஒன்றும் இல்லை, இந்த உலகத்தை யாரும் படைக்கவும் இல்லை என்று சொல்லி அந்த கருத்தை நம்ப வைப்பது என்பது கடினம். எனவே என்றைக்கும் உணர்ச்சி பூர்வமாக மக்களை அணுகினால் எளிதில் சென்றடைந்து விடலாம். அறிவுபூர்வமாக அணுகும்போது அது சற்று கடினம்தான். பெரியாரிய சிந்தனைகள் இந்த மண்ணில் முழுமை பெற்று விடவில்லை என்பதை ஏற்கிற, அது முழுமை பெறுவதற்காக நாம் எல்லோரும் உழைக்க வேண்டும் என்பதுதான் என் போன்றோரின் விருப்பம். சார், ஆடு மாடு மரங்களுக்கெல்லாம் மாநாடு நடத்துறாங்களே, அது பத்தி உங்களோட கருத்து என்ன சார்? ஆடுகள், மாடுகள், மரங்கள் இவைகளுக்காக மாநாடு நடத்துவதை நான் பிழை என்று சொல்லவில்லை. ஆடுகளுக்காக பேசுவது, மரங்களுக்காக பேசுவது என்பது வேறு. ஆடு மாடுகளோடு பேசுவது, மரங்களோடு பேசுவது என்பது வேறு. உயிர் இனங்களை நேசிப்பதும் உயிர் இனங்களுக்காக குரல் கொடுப்பதும் ஒன்றும் பிழை இல்லை. ஆனால் அதையே தன்னுடைய பெரிய வாழ்க்கையினுடைய நோக்கமாக, அரசியலாக எடுத்துக்கொண்டு செய்வது என்பது ஒரு மாதிரியான திசை திருப்புதல் அல்லது ஏமாற்றுதல் தான். மரங்களோடு பேசினால் மரங்களுக்கு புரியாது என்று தெரிந்து மரங்களை பற்றி பேசுவதற்கு ஒரு ஏசி கேரவானிலிருந்து இறங்கி வந்து பேசுவது என்பதெல்லாம் மக்களை வேறு திசையில் திருப்பி ஏமாற்ற முயற்சி செய்கிற ஒரு காரியம் என்றுதான் நான் கருதுகிறேன். சார், தொடர்ந்து தந்தை பெரியாருக்கு எதிரான பிரச்சாரங்கள் அதிகரிச்சுட்டு அப்படின்னும் போது இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? பெரியாருக்கு எதிராக அவர் இறந்து போய் 50 ஆண்டுகளுக்கு பிறகும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்றார். பெரியார் இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று பொருள். யாருடைய கொள்கைகள் இன்னமும் இந்த மண்ணில் இருக்கின்றனவோ, யாருடைய கொள்கைகள் இந்த மண்ணுக்கு இன்னும் தேவையாக இருக்கின்றனவோ அவற்றை பற்றித்தான் புகழ்ந்தும் இகழ்ந்தும் பேசுவது காலந்தோறும் நடக்கும். கோடி கோடியான மக்கள் இந்த மண்ணில் வாழ்ந்தார்கள். எல்லோரை பற்றியும் பேசிக் கொண்டிருக்கிறோமா? மிகச் சிலரை பற்றித்தான் பாராட்டியும் பேசுகிறோம், சிலர் இகழ்ந்தும் பேசுகிறார்கள். எப்படி இருந்தாலும் அவர் பேசப்படுகிறார் என்பதே அவர் இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதற்கான அடையாளம். இறந்து போன அனைத்து தலைவர்களை பற்றியும் எல்லோரும் பேசுவதில்லை. ஆனால் பெரியாரை பேசாமல் இந்த மண்ணில் யாரும் அரசியல் நடத்த முடியாது. ஒன்று ஆதரித்து பேச வேண்டும் அல்லது எதிர்த்து பேச வேண்டும். ஒரு பக்கம் எதிர்த்து பேசுகிறவர்கள் ஒரு சிலர் இருக்கிறார்கள் என்றாலும் இன்றைக்கு பெரியார் உலகமயமாகிக் கொண்டிருக்கிறார் என்பதைத்தான் தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வருகிற 4ஆம் தேதி ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்திலேயே பெரியாரின் படத்தை திறந்து வைக்க இருக்கிறார் என்பதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளுகிறோம். பெரியாரை எதிர்ப்பதால் அவரை மறைத்துவிட முடியாது. பெரியார் வாழ்வார், வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சார், தொடர்ந்து பெரியாரோட மவுஸ் குறைஞ்சிருச்சு அப்படின்னு பேசுறவங்களுக்கு நீங்க சொல்ல விரும்புறது என்ன? அது மட்டும் இல்லாம இளைஞர்கள், சமகால இளைஞர்கள் கிட்ட பெரியார பெரிதளவுல சேர்க்கலையோ அப்படின்ற குறை இருக்கிறதா நினைக்கிறீங்களா? பெரியாரின் மவுசு குறைந்து போய்விட்டது என்றால் பெரியாரை பற்றி யாரும் பேச வேண்டியதில்லை. இப்போதும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கான பொருளே பெரியாரின் செல்வாக்கு குறையவில்லை என்பதுதான். செல்வாக்கே இல்லாத ஒரு மனிதரை பற்றி யாராவது பேசுவார்களா? தங்களுக்கு எதிரான கருத்து உடையவர் என்று கருதினாலும் அவருக்கு செல்வாக்கில்லை என்றால் அவரை பற்றி பேச வேண்டிய தேவையில்லை. ஒருவரை பற்றி நாம் பேசுகிறோம் என்றால் அவர் இன்னமும் இந்த மண்ணில் செல்வாக்கோடு இருக்கிறார் என்பதுதான் அதன் பொருள். பெரியாரின் செல்வாக்கு எந்த காலம் வரையில் இந்த மண்ணில் நீடித்து நிலைத்திருக்கும் என்றால், எந்த காலம் வரையில் இங்கு சாதியம் இருக்கிறதோ, எந்த காலம் வரையில் இங்கே ஆணாதிக்கம் இருக்கிறதோ, எந்த காலம் வரையில் இங்கே மூட நம்பிக்கை இருக்கிறதோ, அந்த காலகட்டம் வரையில்
பெரியாரின் கொள்கைகள் தேவைப்படுகின்றன, பெரியார் பேசப்படுவார், பெரியாரின் மவுசு குறைந்து விட்டது என்று சொல்லி மகிழ்ச்சி அடைகிறவர்களுக்காக நாம் பரிதாபப்படலாம். பெரியார் இன்றைக்கு உலகம் முழுவதும் பரவி இருக்கிறார். சார், தொடர்ந்து கலைஞர் அவர்களோட உங்களுக்கு எப்படி நட்பு ஏற்பட்டுச்சு? அவரை பார்த்து நீங்க வியந்த விஷயம் என்ன அப்படின்னு பகிர்ந்துக்க முடியுமா? கலைஞர் அவர்களோடு எனக்கு ஏற்பட்டது நட்பு என்று சொல்ல முடியாது. நான் அவரை பார்த்து வியந்து நின்றவர். அவருக்கு அருகில் அமர்வதற்கு அவர் அனுமதித்தார் என்பதுதான் என் வாழ்நாளில் எனக்கு கிடைத்த பெருமை. கலைஞர் அவர்களை நான் சிறுவனாக இருக்கிற போதே காரைக்குடியில் கூட்டங்கள் பேச வந்தபோது எங்கள் வீட்டிற்கு வந்திருக்கிற போது நான் பார்த்திருக்கிறேன். என் அப்பா காரைக்குடி ராமசுப்பையா அவர்களும் அம்மா விசாலாட்சி அவர்களும் தொடக்கத்திலிருந்து சுயமரியாதை இயக்கத்தில் இருந்தவர்கள், திமுக கழகத்தில் முதல் நாளில் இருந்து இருந்தவர்கள். எனவே கலைஞர் அப்போதே நான் சிறுவனாக இருக்கிற போதே வீட்டிற்கு பொதுக்கூட்டத்திற்கு வந்தபோது பார்த்திருக்கிறேன். ஆனாலும் கலைஞரை நான் வியந்து பார்க்க வேண்டும் என்று கருதியது 1976 ஆண்டு, அதாவது அந்த நெருக்கடி நிலை காலத்தில். அதற்கு முன்பு வரையில் நான் எம்ஜிஆரினுடைய தீவிரமான ரசிகன். எனக்கு 2 கதாநாயகர்கள் வாழ்க்கையில உண்டு, ஒன்று பெரியார், இன்னொருவர் எம்ஜிஆர். ஆனால் நெருக்கடி நிலை காலத்தில் நான் பார்த்த, நான் விரும்பிய, நான் வியந்த என் கதாநாயகன் எம்ஜிஆர் தீமைகளை எதிர்க்கிறவர். ஆனால் நடைமுறையில் அந்த நெருக்கடி நிலைக்கு எம்ஜிஆர் ஆதரவாக இருந்தார். அதை எதிர்த்தவர் கலைஞர் தான். அப்போதுதான் நான் முதலாக அவரை பார்த்து வியந்தேன். என் அப்பாவிடத்திலே நான் கலைஞரை பார்க்க வேண்டும் என்று சொன்னபோது என் அப்பாவுக்கு அளவு கடந்த மகிழ்ச்சி. நான் எம்ஜிஆர் ரசிகனாக இருந்தாலும் அவர் குறுக்கிட்டதில்லை. நெருக்கடி நிலை காலத்தில் நான் கலைஞரை பார்க்க வேண்டும் என்று சொன்னபோது கோபாலபுரத்திற்கு என்னை அழைத்து சென்றார். அதுதான் முதலாக என்னை என் அப்பா அவருக்கு அறிமுகப்படுத்தி வைத்த நாள். அதற்கு பிறகும் ஏறத்தாழ 30 ஆண்டுகள் நான் தொடர்பில் இல்லை. ஈழ மக்களுக்காக போராட்டங்களை நடத்துகிற போது அந்த ஈழ உரிமை பாதுகாப்பு கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் என்கிற முறையில் நண்பர்களோடு பார்த்தேன். 2006 ஏப்ரல் 16ஆம் தேதி நான் முதலாக கலைஞரை கோபாலபுரத்திலே போய் சந்தித்து நான் முழுமையாக திமுகவுக்கு ஆதரவாக பரப்புரை செய்ய விரும்புகிறேன் என்று சொன்னேன். அதுதான் என்னை பொறுத்தளவு முதல் சந்திப்பு. அந்த நாளிலிருந்து இந்த நொடி வரை அவர் மீது எனக்கு இருக்கிற அன்பு மாறவில்லை. அவரை கண்டு நான் வியந்த வியப்பும் மாறவில்லை. அவர் என்னை மிகுந்த அன்போடு நடத்தினார். நான் அவரோடு எனக்கு நட்பு உண்டு என்று சொல்வதை விட அவருடைய 1 கோடி பிள்ளைகளில் நானும் ஒருவன் என்பதுதான் உண்மை. நன்றி சார். இந்த தருணத்தில் இணைப்பில் இணைந்து எங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொன்னமைக்கு நன்றி. உங்களுடைய சேவைகளும் சாதனைகளும் தொடர நியூஸ் தமிழ் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.